இந்த டீம் எக்கச்சக்க கிரிட்டிசிசம் கடைசி டாப் பாட்டம் 3ல வந்து முடிச்சிருந்தாங்க. இந்த டீம் என்னடா பண்ண போறோம், இவ்வளவு வீக்னஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரியா இல்ல, ஆல்ரவுண்டர் சரியா இல்ல, பினிஷிங் டிபார்ட்மெண்ட் சரியா இல்ல, எல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. மொத்தமா சேர்த்து ட்ரேட்லயே முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். ட்ரேட்லயே முடிச்சு டீமை செட்டில் பண்ணி விட்டாங்க. யாரை பத்தி சொல்லணும்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நன் அதர் தென் ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்க வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் சொன்னோம், பினிஷிங் சரியில்லைன்னு சொன்னோம். ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 3 பேர் சைன் பண்ணிருக்காங்க. அதுவும் எப்படி தேவர் இந்த ஓகே ஜடேஜா, சாம்சன், கரண் இந்த ட்ரேட் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே டானவன் ஃபெரேராவை எப்படி புல் பண்ணாங்க டிசில இருந்து சத்தியமா இப்போ வரைக்கும் புரியல. டிசி ஏன் விட்டாங்கன்னு சத்தியமா தெரியல. சீசன் டானவன் ஃபெரேரா விளையாடினாரு, டிசிக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா எத்தனை மேட்ச் விளையாடினாரு, ஒரு மேட்ச் கிடைக்கல. ஆமா, அதை தாண்டி அவர் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் வெளியே போயிட்டு போன சீசன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயருங்க டானவன் ஃபெரேராக்கு. 1 கோடின்றது ஸ்டீல் ஃபார் டெல்லி. நான் வந்து சிஎஸ்கேக்கு டானவன் ஃபெரேரான்னு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். எவனாச்சும் டெல்லியை ரிலீஸ் பண்ணுவானா அப்படி யோசிங்க. சிஎஸ்கேக்கு வேணும்னு சொல்றீங்க, டிசிக்கு ஃபர்ஸ்ட் ஏன் ரிலீஸ் பண்ணுவான்னு கேட்டுட்டு இருந்தேன். பண்ணிட்டாங்களே இந்த வாட்டி. ஏன்னா உண்மையிலே இந்த ரிலீசஸ் ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஏதோ சீட்டு குளிக்கு போட்டி பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. சில ட்ரேட்ஸ் ரிலீசஸ் எல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கு உண்மையிலே பாக்குறதுக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ்